பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும், எதிரணியினருக்கும், என்னுடன் எண்ணணியினருக்கும், மாத்தியோசி குழுவினருக்கும், சிரித்துக் கொண்டே இருக்கின்ற என் மகள் ராணி அம்மையாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா நான் ஒண்ணு கேட்கிற பாருங்க, பாலும் நீரும் கலந்ததுன்னு சொன்னா அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலை மட்டுமே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும், இல்லைங்களா? அதுபோல் 1008 பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கின்றன. அதை விட்டு விட்டு புதிய பாடலில் சில பாடல்கள் மட்டுமே அதை எடுத்துக்கொண்டு சீரழிகிறது 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 என்று சொல்கிறீர்களே. ஒரு 2-3 நபருக்கு முன்னாலே பேசிய அம்மா சீரழிக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பாடல்களை பாடினார். எப்படி? ஆடிக்கொண்டே பாடினார், ரசித்துக் கொண்டே பாடினார். அவர்களை கவர்ந்திருக்கிறது அல்லவா அந்த பாடல். சீரழிக்கிற பாடலை அவர்கள் பாடுகிற பொழுது கோபத்தோடு பாட வேண்டும். அவர் ரசித்துக் கொண்டு பாடினார், இல்லையா? அது இருக்கட்டுங்க. இப்ப நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னன்னு? திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றனவா சீரழிக்கின்றனவா என்று. அதன் முதல்ல வந்தது சீர்படுத்துகின்றனவா என்று. ஆகவே அந்த அறிவிப்பே சீர்படுத்துகின்றன என்று வருகிறது. அந்த காலத்தில் அளவு கடந்த அன்பு என்னன்னு சொன்னா காதல். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி யோசையிலே உன் காதலை நான் அறிவேன் என்ற பாடலும், நீ எங்கே என் நினைவுகள் எங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் என்ற பாடலிலும், காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு என்ற பாடலிலும் என்ன சீரழிவு இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அம்மாவை விரும்பாத உயிர்கள் இந்த உலகில் இல்லை. அந்த பாட்டு, பழைய பாட்டு பாருங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்ற பாடல். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, உனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்ற பாடல்கள் எல்லாம் அம்மாவினுடைய பெருமையை விளக்குகின்றன. பாசம் என்ற தலைப்பில எடுத்துக்கொண்ட அந்த காலத்துல பாடல்கள்ல அண்ணன் தம்பி பாசத்திற்காக ஒரு பாடல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக, தாயாரின் மாளிகையில் தாளாத இன்பமடா நாடுகாள் இன்பம் போல் நான் அறிந்த பாடம் என்ற பாடல்களும், அக்கா தங்கை பாசத்திற்காக மலர்ந்து மலராத என்ற பாடல்களும் பாடினார்கள். கணவன் மனைவி பாசத்திற்காக ஒன்று சொல்லுகிறேன். இளமையில் கணவனை இழந்த பெண்ணின் நிலைமையும், முதுமையில் மனைவியை இழந்த கணவியின் நிலைமையும் கொடுமையிலும் கொடுமையானது. ஆக கணவன் மனைவியுடைய பாசத்தை விளக்குகிற பொழுது, ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு பாடினாங்க. வாழும் படத்தில் என்ற பாடத்துல கணவன் மனைவியும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாள்தோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும், நாளோடும் பொழுதோ
நம்பிக்கையுடைய பாசத்தை அருமையாக விளக்கினார்கள். அடுத்து தத்துவம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடலும் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, பணமும் பிணமும் போனால் திரும்பி வராது. அடுத்த பாடல் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற பாடல்கள் சமுதாயத்தை சீர்திருத்தன. தாளத்தின் அருமை கருதி ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க நினைக்கின்றேன். பக்தி. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, இங்க மக்களோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத குணம் எல்லாம் தீர்ந்து போவாங்க, தீராவிட்டால் வந்து நம்மை கேளுங்க என்ற பாடலும் அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா அல்லா என்ற பாடலும் தேவமைந்தன் போகின்றான் தேவதூதன் போகின்றான் ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான், தேவபூமி அழைத்ததாடே தேவமைந்தன் போகின்றான் என்ற பழைய பாடல்களாலே சமுதாயம் சீர்பெறுகிறது என்று கூறி உடல்நிலையை கருதி கொண்டு பேச வாய்ப்பளித்த ஆசிரியத்தில் பேச வாய்ப்பளித்த மாற்றி வசிக்கும் பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் முருகேசன் ஐயா அவர்களும் கோமதி ஐயா அவர்களும் பேசி முடித்து விட்டார்கள். நம்பிக்கையை பார்த்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வில் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விழிகளும் சொல்கிறதே இரவானும் நச்சயமே, நம்பிக்கை வேண்டும் வாழ்வில் லட்சம் நிச்சயம் மனமே மனமே மாறிவிடு மழையோ பணியோ நீ மோது என்ற பாடல்களை எழுதியிருந்தேன். முன்னால் பேசியவர்கள் எல்லாம் என்னுடைய பாடல்கள் நிறைய பழனிசாமி ஐயா அவர்களும் கோமதி ஐயா அவர்களும் பாடிவிட்டதாலே காலத்தின் பெருமை கருதி இத்தோடு உன்னுடைய முடித்திருக்கின்றேன். அம்மா, நானும் நீங்களும் தமிழாசிரியர்கள். ஒரு சொல்லை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பிரிப்போம். அதுபோல நாங்கள் பேசியதிலே பகுத்து உணர்ந்து சமுதாயத்தை தமிழ் திரை சமுதாயத்தினை சீர்படுத்துகின்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரிமையில் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு உள்ளவர்களும் அத்துணை குடும்பத்தாருக்கும் மருதமலை முருகன் அருள் புரிவார் என்று சிரித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றிப்பா, நன்றி. ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்கப்பா. மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா உங்களுடைய உடல்நல குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி நிகழ்வில் கலந்துக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் நீங்கள் நிகழ்வு ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சியப்பா. ரொம்ப அருமையாக பாடினீங்க, அருமையாக பேசுனீங்க. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பாடல் தொகுப்பும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கப்பா. அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா, நம்மளுடைய அப்பாவுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மருதமலை மாமுனியே வணக்கம் அப்பா. அப்பா வணக்கம். அருமையா தமிழன்னையை வணங்கி தமிழ் மொழியை வாழ்த்தி அந்த தொடங்கிய பாங்கு, நீங்கள் சொல்லாமல் சொல்லியது நீங்கள் புலவர் என்று. அருமை அப்பா, அருமை. அதாவது ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, அன்னப்பறவை எதை எடுத்துக்கொள்ளும்? நல்லதை மட்டும் தானே எடுத்துக்கொள்ளும். அதுபோல நீங்கள் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பாடல்கள், நல்ல பாடல்கள் மத்தியில் ஒரு சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு
பேசினால் அது எவ்வாறு ஒரு முறையாகும் என்று கருத்தை முன்வைத்து அருமையாக ஓர் ஆயிரம் பார்வையிலே என தொடங்கி அடுத்தடுத்து அம்மாவுக்காக பாடிய பாட்டெல்லாம் மிக சிறப்பு. அடுத்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தம்பி பாட்டா இருக்கட்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அது மாதிரி ஐயா பேசக்கூடிய பாடக்கூடிய பாடல்கள்லாம் முன்னாடியே 2 பேர் பாடிட்டு போயிட்டாங்க, அதையும் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பாடல்கள்லயும் எத்தனை கருத்துக்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது என்பதை ஐயா அருமையா அழகா பாடி சொன்னாங்க. தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும், அத்தனையுமே இங்க அப்படி 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 எடுத்து அழகா கையாண்டாங்க. அதே போல எங்கே நிம்மதி அந்த பாடல்கள்லாம் அருமையான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள். அதுக்கடுத்து பக்தி பரவசத்துடன் முருகன் பாட்டு, அது அடுத்து இயேசுவோட பாட்டு, முகமது நபிக்காக பாடிய பாடல் என எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பாடல்கள்லாம், பக்தி பாடல்கள் எல்லாம் ஏராளமாய் இங்கே கொட்டி கிடக்கிறது, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி ஒவ்வொரு பூக்களுமே என்ற தன்னம்பிக்கை பாடலையும் இறுதியாக பாடி தன்னுடைய கருத்தை அழகாக ஆணித்தரமாக தெளிவாக பகுபத உறுப்பிலக்கணமாக என்னையும் தீர்ப்பு வழங்க பணித்தும் அருமையாக சென்றுள்ள அப்பா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்ட எனக்கு வயதில்லை, வணங்குகிறேன் அப்பா. அருமையான கருத்துக்கள் அப்பா. நன்றி. நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க.